நம்ம கூட டாப் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்ரிங் சர்வீஸ் உடைய செஃப் சத்யா சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? சூப்பராக. பொதுவாக சொல்லுவாங்க செஃப்னாலே இந்த காஸ்டியூமில் தான் இருக்கணும்னு. செஃப் நாங்கள் இப்படியும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் இருக்குது சார். கண்டிப்பாக. ஓகே, ஸோ டாப் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்ரிங் சர்வீஸ் ஆக்சுவலாக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றதும் கேட்ரிங் சர்வீஸும் சேர்ந்து பண்ணுறது ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். உங்களுக்கும் பிஸ்னஸ் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள் சார், நம்ம இன்ஸ்டியூட் பற்றி சொல்லுங்கள். ஓகே, நம்ம டாப் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் காந்தி ரோட்டில் வாசிட்டி கிச்சனோட அசோசியேட் ஆயிருக்கு. இந்த வாசிட்டி கிச்சனுக்கும் டாப் இன்ஸ்டியூட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாசிட்டியோட எம்டி மிஸ்டர் கார்த்திக்கும் சரி, இல்லை டாப் இன்ஸ்டியூட்டோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நானும் சரி, மிஸ்டர் கிருஷ்ணாவும் சரி, ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசோசியேஷனில் தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. லைக் ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் இன்னொரு ப்ரொஃபஷனல்ஸை உருவாக்குறதுக்கு we are trying to give all the inputs. ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய மெயின் கோல். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வாசிட்டி எப்படி 24/7 ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் 24/7 ஹெல்ப் லைனும் பண்ணிட்டு இருக்கோம் டு லேர்ன் கேட்டரிங். ஓகே சார். சார் நம்ம வந்து ஒரு பேசிக் கொஸ்டினை தாண்டி ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட வந்து கேட்குறேன் சார். இந்த ரெசார்ட்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் வந்து போயிட்டு இருக்கு சார். அதில் வந்து செஃப் நெடுமாறன் ஒருத்தர் இருப்பார். இப்போ நீங்கள் செஃப்னு சொன்னவும் எனக்கு வந்து அப்படிதான் இவரும் ஒரு மாதிரி வெடுன்னு இருப்பாரோ, இவர் ஒரு மாதிரி ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருப்பாரோ, விஜய்னு ஒரு பையனை டார்ச்சர் பண்ணுவாரோ அப்படின்லாம் தோணுது. ஆக்சுவலி அப்படி இருந்தோம், பட் we have to upgrade ourselves. ஸோ நம்ம வந்து டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஆக்சுவலி அந்த சீரீஸில் காட்டுற மாதிரி ஷெஃப்ஸ் எல்லாமே ஒரு 80 to 90% அப்படி தான் இருப்பாங்க. பட் we are exceptions. ஓகே, அப்போ வந்து நான் வந்து உண்மையாகவே செஃப் நெடுமாறன் பக்கத்தில் தான் இருக்கேன் சார். ஆக்சுவலாக வந்து நம்ம இன்ஸ்டியூட் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது? நீங்கள் எப்படி வந்து டீச் பண்ணுறீங்க? எத்தனை வருஷத்துக்கு கோர்ஸ் சார் இது? ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 1 year கிராஃப்ட் கோர்ஸும் இருக்குது, 2 year டிப்ளமோ கோர்ஸஸும் இருக்குது. ஸோ நம்ம வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது ப்ராக்டிக்கலில் மட்டும்தான். தியரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% தான் இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா they are not ready to take books and learn. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இது வந்து என்னன்னா ஒரு இண்டஸ்ட்ரி பேஸ்டு அகாடமி அப்படிங்கிறதால இங்கே வந்து ப்ராக்டிகல்ஸ்க்கு we are giving more importance. ஸோ அந்த ப்ராக்டிகல்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 24/7 கிச்சன் ஆப்ரேஷன் இருக்கும். ஸோ பசங்களுக்கு அங்கே தியரிட்டிக்கலாக ஒரு 10% இன்புட்ஸ் கொடுத்துட்டு நம்ம வாசிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 24/7 ரெஸ்டாரண்ட் இருக்கிறதால 90% ப்ராக்டிகல்ஸ் இங்கே நடந்துடும். ஓகே சார், ஒரு செஃப் அப்படின்னு உருவாகிறதுக்கு எத்தனை வருஷம் சார் தேவைப்படும்? ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு நம்ம இன்ஸ்டியூட் மூலமாக ட்ரெயின் ஆகுறவங்களுக்கும் இப்போ வந்து நம்ம வேறு இன்ஸ்டியூட்டோ சரி தனிப்பட்ட முறையில் கற்றுக்கிறேன் அப்படின்றவங்க என்ன சார் டிஃபரன்ஸ் இருக்கும்? டிஃபரன்ஷியேட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அப்படிங்கிறது தாங்க டிஃபரன்ஷியேட். ஒரு இப்போ நீங்கள் வீட்டில் என்ன தான் கற்றுக்கிட்டாலும் ஒரு வெஜிடபிளை கட் பண்ணு தான் சொல்லுவாங்க. அதை சாப் பண்ணு மீன்ஸ் பண்ணுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த டெக்னிக்கலான விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு இஃப் யூ ஆர் அ குட் லேர்னர் அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 1 yearக்குள்ளேயே வந்து உங்களுக்கான பேசிக் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் யூ கேன் லேர்ன் வித்தின் ஒரு 2 yearsல வில் கெட் ஒரு பர்ஃபெக்ட் க்ரூம் உங்களுக்கு. ஓகே சார், இப்போ நம்ம டாப் இன்ஸ்டியூட்டுடைய மெயின் கோல் வந்து ஏன்னா இப்போ ஒரு இன்ஸ்டியூட்டை நம்பி ஒரு ஸ்டூடெண்ட் வராங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஜாப் பிளேஸ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப வேணும். ஸோ அது வந்து அவங்களுக்கு எந்தெந்த கண்ட்ரீஸ்ல இல்லை இந்தியாவிலையா நம்ம தமிழ்நாட்டிலையா எந்த 5-star ஹோட்டல்ஸ் எந்த மாதிரி இடத்துல சார் அவங்களுக்கு ஜாப் பிளேஸ்மெண்ட் வந்து கிடைக்கும்? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேட்டரிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அகாடமி முடிக்கிறாங்க அப்படின்னா இனிஷியலா அவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த விதமான ஸ்டார் ஹோட்டல்ஸ்க்கும் அவங்களை வந்து இனிஷியலா பிளேஸ் பண்ணலாம். ஒரு 1 year or 2 years மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தே கேன் கோ அப்ராட் ஆர் இல்லைனா க்ரூஸ் ஷிப் போகலாம், இல்லைனா ரயில்வேஸ்ல போகலாம், இல்லைனா ஃபிளைட் கேட்டரிங்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அசோசியேட் ஆகி ஃபுட்டுங்கிற நீட் இருக்கும் அங்கெல்லாம் ஒரு ஷெஃபுக்கான நீட் கண்டிப்பா இருக்கும். ஸோ அங்கெல்லாம் நமக்கான ஜாப்ஸும் இருக்கும். ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பிரிட்ஜ் தேவைப்படும். இங்க இருந்து எங்க கனெக்ட் ஆகுது. இப்போ டாப் இன்ஸ்டியூட்ல இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு 5-star ஹோட்டலோ ஒரு அப்ராடோ அந்த மாதிரி கனெக்ட் ஆகுறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க சார் நீங்க? சப்போர்ட் ஃபர்ஸ்ட் திங் வந்து பாடி லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷன், இதுதான் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். பிளஸ் அவங்களுக்கான டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். அவங்க இங்க இருந்து வெளியில வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80 to 90% டெக்னிக்கல் நாலேஜோட வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அகாடமிக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஐஇடி, ஓஜேடி, ஆன் ஜாப் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர் ட்ரைனிங் சொல்லிட்டு கொடுப்போம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஹோட்டல்ல ஃபேஸ் பண்ணக்கூடிய ஹோட்டல் ஃபியர்னு ஒன்று இருக்கும். அது இந்த ஐஇடி ஓஜேடில அவங்களுக்கு இருக்காது. ஸோ ஒன்ஸ் இதை முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஹோட்டல்ஸ்குள்ள போகும்போது they are not freshers, they are minimum experienced person தான் போறாங்க. ஸோ அந்த ஒரு பேரியர் அவங்களுக்கு இருக்காது. ஓகே, நீங்க எத்தனை வருஷமா சார் செஃப்பா இருக்கீங்க? 20+ years. 20+ years. ஓகே, இப்போ ஒவ்வொரு செஃப்புக்கும் வந்து சிக்னேச்சர் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட சிக்னேச்சர் ஃபுட் ஓரியண்டல் குசின்ஸோட கம்ப்ளீட் சிக்னேச்சர். ஓகே, அப்படிலாம் சொன்னீங்கன்னா எங்களை மாதிரி ஆட்களுக்கு தெரியாது. அப்படின்னா என்னன்னு நாங்க யோசிச்சுட்டு இருப்போம். ஒரு பாஸ்தா பேஸ்னு வச்சுக்கோங்க, சைனீஸ் ப்ராடக்ட்ஸ். ஓகே, சைனீஸ் ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஆனா இப்போ நீங்க ஷூஸ் செஃப் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, அதுல இருந்து எப்படி நீங்க இந்த 20 years எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க? நிறைய விஷயங்கள் கோத்ரூ பண்ணிருக்கோம். நாட் ஒன்லி இந்த கிச்சன், ஈவன் க்ரூஸ் லைன் பார்த்துட்டோம், ஏர்லைன்ஸ் பார்த்துட்டோம், ரயில்வேஸும் பார்த்துட்டோம். ஸோ இங்க வந்து என்னன்னா
ஒரு மோட்லயும் ஒரு விதமான ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். ஹோட்டல்ல Okay. இருக்கிற மாதிரி ஆப்ரேஷன்ஸ் க்ரூஸ்ல இருக்காது. ம். க்ரூஸ்ல இருக்க மாதிரி ஆப்ரேஷன்ஸ் உங்களுக்கு ஃப்ளைட் கேட்டரிங்ல இருக்காது. ஸோ ஒன்னொன்னும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம லேர்னிங். அந்த லேர்னிங்கை தான் நம்ம இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஓகே, தட் மொமெண்ட் ஒரு செஃப்பா வந்து சாப்பிட்றவங்களுக்கு ஒரு ஃபுட் அப்படி போய் கொடுக்கும்போது அந்த ஒரு ஆர்ட்னு சொல்லுவாங்க, ஃபுட் இஸ் அன் ஆர்ட், இஸ் அன் எமோஷன் சொல்லுவாங்கல்ல, அதை டெலிவர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் சார்? இட்ஸ் a soul happiness. ஓகே, சிம்பிள். உங்களோட மறக்க முடியாத ஒரு மொமெண்ட் எனக்கு இந்த ஒருத்தவங்க சாப்பிட்டாங்க, அது என்னால இன்ன வரைக்கும் மறக்க முடியாது, அவங்க சொன்ன விஷயம் தான். அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 8 years பேக் வந்து ஐ வாஸ் இன் யூஎஸ்ல இருக்கும்போது இந்த வேர்ல்ட் ஷெஃப் அசோசியேஷனோட செக்ரட்டரி மிஸ்டர் கில்சன் சொல்லிட்டு ஒருத்தர், இப்போ ஒரு அசோசியேஷன் இல்ல பட் ஹி ரிட்டையர்ட். அவருக்கு வந்து ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம வந்து ஃபுட்டு கொடுத்த மாதிரி இருந்தது. அவருக்கு நான் பேசிக் இந்தியன் ஃபுட்டு தான் கொடுத்தேன். அவர் டேஸ்ட் பண்ணி அவர் கொடுத்த காம்ப்ளிமெண்ட்ஸ் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் பெஸ்ட். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ உங்கள்ட்ட பேசுனது சரி, டாப் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்டரிங் சர்வீஸ் உடைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ரொம்ப நன்றிகள் சார். தேங்க்யூ.